சரி, ஓகே, பாரு. அப்ப பீரியான்கள் அப்படின்றது இதுல புரோட்டீன் தான் இன்ஃபெக்ஷியஸ் பார்ட்டிகல்னு சொல்றோம். இங்க என்ன சொல்றாங்கன்னா the most notable disease caused by prions are, so இதுக்கு முன்னாடி பாயிண்ட்னா abnormally folded protein. சரியா, நோயை கடத்துவது அல்லது டிரான்ஸ்மிட் பண்றது புரோட்டீன், சாதாரண புரோட்டீன் கிடையாது, கண்ணா முன்னான்னு ஃபோல்ட் ஆகிருக்கக்கூடிய புரோட்டீன் தான் மாடர்ன் மெடிசன்ல இந்த காலகட்டத்தில் நோயை ஏற்படுத்துது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. The agent was similar in size of virus. சார், அப்படி காஸ் பண்ணக்கூடிய இந்த பீரியான்கள் வைரஸோட சைஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருந்தது. பட் வைரஸ்ல நியூக்ளிக் ஆசிட் தான் டிசீஸை காஸ் பண்ணுது, ஆனா இங்க புரோட்டீன் காஸ் பண்ணுது. இதான் வித்தியாசம். சரிங்களா? These agents were called prions. The most notable disease caused by prions are bovine spongiform encephalopathy, BSE. ஞாபகம், இந்த பீரியானால ஏற்படக்கூடிய நோய் எதுனா BSE. இத பொதுவா என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா மேட் கவ் டிசீஸ் இன் கேட்டில். சரி, கால்நடைகள்ல என்ன நோய் அது தமிழ்ல? பித்த நோயின்னு சொல்றாங்க, மேட் கவ் டிசீஸ் இன் கேட்டில். அண்ட் இட்ஸ் அனலாகஸ் வேரியன்ட் குருட்ஸ்பல் ஜாக்கப் டிசீஸ். சார், இதே மாதிரி மனுஷனுக்கும் இதோட வேரியன்ட்னா நமக்கு தெரியும்ல. இப்போ வைரஸ்ல கொரோனா அலை 1, 2, 3 வந்ததுன்னே இருந்ததுல்ல, அது என்ன ஆகுது, கொஞ்சம் வேரியண்டா மாறுதுன்னு தான் அர்த்தம். சார், இதே இந்த பிஎஸ்சி ஆர் மேட் கவ் டிசீஸை காஸ் பண்றதோடைய இன்னொரு அனலாகஸ் வேரியன்ட் ஹியூமனுக்கு என்ன டிசீஸை காஸ் பண்ணா, குருட்ஸ்பல் ஜாக்கப் டிசீஸ், மூளை காய்ச்சல் நோய்னு சொல்லுவாங்க, சிஜேடி. சரிங்களா? குருட்ஸ்பல் ஜாக்கப் டிசீஸ் அப்படின்ற டிசீஸை ஹியூமனுக்கு ஏற்படுத்துது யாரு? பீரியான். ஓகே, அப்ப பீரியான் என்ன அனிமல், அதாவது விலங்குகளுக்கு, மனிதனுக்கு என்ன டிசீஸை காஸ் பண்ணுது, பிளான்ட்டுக்கு என்ன டிசீஸை காஸ் பண்ணுது. சரியா? அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். பிளான்ட்டுக்கு நம்ம இங்க சொல்லலையா, கேட்டிலுக்கு என்ன டிசீஸை காஸ் பண்ணுது அப்படின்றத பார்க்கணும். ரைட்டா? ரைட், அவ்வளவுதான், பீரியான்கள் முடிஞ்சிச்சு. சரிங்களா? இதுவும் ஆர்ஹெச்விடியோட கிளாசிபிகேஷன்ல எங்கேயும் சொல்லல. ரைட்டா? அடுத்தது வேற யார் இருக்கா? ஆமாப்பா, லைக்கன்கள் இருக்கு. So lichens are symbiotic association of fungi and algae. Symbiotic association என்னன்னா mutually useful association. algae photosynthesis பண்ணுது, ஃபுட்டை தயாரிக்குது. அந்த ஃபுட்டை யாருக்கு கொடுக்குறா? ஃபங்கைக்கு தருது. ஃபங்கை வாட்டரையும் மினரல்ஸையும் அப்சார்ப் பண்ணுது, அது யாருக்கு கொடுக்குறா? ஆல்கே. ரெண்டும் மியூச்சுவலா பெனிஃபிட் ஆகுதா? அப்படி மியூச்சுவலா ஒண்ணுக்கு ஒண்ணு பரஸ்பரம் பெனிஃபிட் அடைஞ்சா அதுக்கு பேரு சிம்பயாட்டிக் அசோசியேஷன் ஆர் மியூச்சுவலிசம்னு சொல்லுவோம். மியூச்சுவலிஸ்ட்னா அதான் அர்த்தம். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோ. Between algae and fungi, the algal compound is known as phycobion. phycoனாவே algae, ஞாபகம் வச்சுக்கோ. சார், லைக்கன்ல இதான் லைக்கன்னு வச்சுக்கிட்டா, இதுல ஆல்கே இருக்கு, இதுக்கு பேரு பைகோபயான். அண்ட் இது ஃபங்கை இருக்கு, இதுக்கு பேரு மைகோபயான். மைக்காலஜி ஃபங்கை, பைக்காலஜி ஆல்கே பத்தி படிக்கிறது. இதுதான் வித்தியாசம். சரிங்களா? அதான் இங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அண்ட் ஃபங்கல் காம்பவுண்ட் ஆஸ் மைகோபயான். சரிங்களா? which are autotrophic and heterotrophic respectively. அப்படின்னா என்ன அர்த்தம்? பைகோபயான் அப்படின்றது ஆட்டோட்ரோபிக். அப்ப ஆல்கே வந்து தனக்கு தேவையான ஃபுட்டை தானே ப்ரிப்பேர் பண்ணிக்கும். ஃபங்கை வந்து மைக்கோபயான்ட் வந்து ஹெட்ரோட்ரோபிக், மற்றதை டிபெண்ட் பண்ணி தான் வாழும். இட் மீன்ஸ் ஆல்கேவை டிபெண்ட் பண்ணி தான் வாழும் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்கே ப்ரிஃபர் ஃபுட் ஃபார் ஃபங்கை அண்ட் ஃபங்கை ப்ரொவைட் ஷெல்டர் அண்ட் அப்சார்ப் மினரல் நியூட்ரியன்ஸ் அண்ட் வாட்டர் ஃபார் இட்ஸ் பார்ட்னர். இதான் ஆல்கே என்ன பண்ணுது? ஃபுட்டை கொடுக்குது. யாருக்கு கொடுக்குது? ஃபங்கைக்கு கொடுக்குது. ஆனா ஃபங்கை ஷெல்டர் கொடுக்குது, வாழக்கூடிய இடத்த யாருக்கு? ஆல்கே இங்கதான் வாழ முடியும், இடம், வாழும் இடத்தை கொடுக்குது. அதுக்கப்புறம் அப்சார்ப் மினரல் நியூட்ரியன்ஸ், மண்ணுல இருந்து கனிம பொருட்களை எடுக்குது. அண்ட் வாட்டரையும் என்ன பண்ணுது? உறிஞ்சி யாருக்கு கொடுக்குது? ஆல்கே. அவதான் அவரோட பார்ட்னர் இருக்கு. சரிங்களா? ஸோ க்ளோஸ் இஸ் their association that if one saw a lichen in nature, one would never imagine that they are two different organisms within them. ஒருத்தர் திடீர்னு லைக்கனை பார்க்கறான்னு வச்சுக்கோ, நேச்சர்ல லைக்கனை பார்க்குறோம், பார்க்கறதுக்கு ஏதோ ஒரே ஒரு ஆர்கனிசம் மாதிரி தான் தெரியும். அதுல ஆல்கே ஃபங்கைன்னு 2 ஆர்கனிசம் இருக்குன்னு யாராலையும் நம்ப முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? லைக்கன்லாம் பார்த்துக்கிறீங்களா? பார்த்ததில்ல? பிரியாணி வாங்கும்போது பிரியாணி இலையில வாங்கி பாரு, லைக்கன் இருக்கும்.
கல்பாசின்னு போடுறாங்கல்ல, அது என்னது? லைக்கன் தான். சரிங்களா? இங்கெல்லாம் இருக்காது, பொல்யூட்டட் ஏரியாஸ்லாம் மோஸ்ட்லி இருக்காது. நீங்க காடுகளில் பார்த்தீங்கன்னா அதான் நமக்கு தெரியும்ல, பொல்யூஷன் இண்டிகேட்டரா பார்த்துக்கிறியா? ரைட், நீ நிறைய பிரியாணி சாப்பிட்டு. ரைட், ஓகேப்பா. லைக்கன்ஸ் ஆர் வெரி குட் பொல்யூஷன் இண்டிகேட்டர். இதை கொடுத்துட்டாங்களே, சல்ஃபர் டை ஆக்சைடு கண்டென்ட் இருக்கிற இடத்துல லைக்கன் வளராது. அப்ப லைக்கன் இல்லாத இடம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் பொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம். லைக்கன் வளர்ந்துருந்துன்னா நல்லா ஓகே அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? they do not grow in polluted areas. லைக்கன்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கறான், டெல்லியில லைக்கன்கள் வளருமா வளராதா? அப்ப நீங்க தான் தெரிஞ்சுக்கணும், இங்க எங்கேயும் டெல்லி பத்தி சொல்லல சார் அப்படிலாம் கேட்கக்கூடாது. பொல்யூட்டட் ஏரியாஸ்னா அது எது ஒன்னாலும் சொல்லிக்க வேண்டியதுதான். சரியா? ஒரு இடத்துல நிறைய ஏதோ ஒரு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆயிட்டு வெறும் புகையா மேல போகுது, அந்த இடத்துல லைக்கன்கள் வளருமா வளராதான்னு கேட்பாங்க. புரியுதா? அப்படி நம்ம இதான் பாயிண்ட், இதான் கான்செப்ட். இதை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? ரைட், தட்ஸ் ஆல் அபவுட் என்னது பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன். சம்மரி பார்த்துடலாமா? என்ன சொல்ல வராங்க சம்மரியில? இது வரைக்கும் பார்த்ததை திருப்பி ரீகால் பண்ணுவோம், ஏதாவது புதுசா ஏதாவது ஒரு பாயிண்ட் கேட்டு இருக்குமா அப்படின்றத பார்க்கறது தான் சம்மரி பார்க்கணும். சரிங்களா? சரி, பார்க்கலாம். Biological classification of plants and animals was first proposed by Aristotle on the basis of simple morphological characters. அதாவது முதல்ல நம்ம சொன்னோம், பயாலஜி கிளாசிபிகேஷனை பேஸ்ட் ஆன் சிம்பிள் மார்பாலஜிக்கல் கேரக்டர்ஸ், அதாவது எளிமையான புறத்தோற்றத்தின் அடிப்படையில் பயாலஜிக்கல் ஆர்கனிசத்தை கிளாசிஃபை பண்ணவர் முதல்ல யாரு? அரிஸ்டாட்டில், ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜி, ஃபாதர் ஆஃப் பயாலஜி அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்ப சிம்பிள் மார்பாலஜிக்கல் கேரக்டர் மட்டும்தான் அவர் எடுத்துட்டு பண்ணார். லினேயஸ் லேட்டர் கிளாசிஃபைட் ஆல் லிவிங் ஆர்கனிசம்ஸ் இன்டு டூ கிங்டம்ஸ். அதுக்கப்புறமா அரிஸ்டாட்டிலுக்கு அப்புறமா கார்லஸ் லினேயஸ் என்ன பண்ணாரு? எல்லா ஆர்கனிசத்தையும் 2 கிங்டமா பிரிச்சார். ஒன்னு கிங்டம் பிளான்டே, இன்னொன்னு அனிமலியான்னு. யாருது? லினேயஸ். அவரோடது 2 கிங்டம் கிளாசிபிகேஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் யார் வராரு? விட்டேகர் proposed an elaborate 5 kingdom classification, முனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமேலியா. அதுக்கப்புறம் 2 கிங்டம்க்கு அப்புறம் 5 கிங்டம் கிளாசிபிகேஷன் ஆராய்ச்சி விட்டேகர் சொத்தாரு. அவர் என்ன பண்ணாரு? கொஞ்சம் எலாபரேட்டா ஆர்கனிசத்தை பத்தி கிளாசிஃபை பண்ணியிருக்காரு. The main criteria of the 5 kingdom classification were cell structure, body organization, mode of nutrition, reproduction and இது அங்கேயும் பார்த்துருக்கோம், இது ஆல்ரெடி ஒரு கொஸ்டின், நீட் கொஸ்டின். சரியா? எதன் அடிப்படையில் ஆராய்ச்சி விட்டேகர் 5 கிங்டமா பிரிச்சார்னா இதான்: செல் ஸ்ட்ரக்சரு, பாடி ஆர்கனைசேஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், எந்த வகையில உணவு எடுத்துக்குது, எப்படி ரீப்ரொடக்ஷன் பண்ணுது, அண்ட் முக்கியமானது பைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்பை அடிப்படையாகத்தான் அவர் பிரிச்சாருன்னு சொல்றோம். நெக்ஸ்ட், இந்த 5 கிங்டம் கிளாசிபிகேஷன் பாக்டீரியா ஆர் இன்க்ளூடட் இன் கிங்டம் முனிரா. ஆமா, பாக்டீரியாவை எந்த உலகத்துல வச்சாரு? முனிரா. ஏன்னா அது யூனிசெல்லுலார் ப்ரோகாரியாட்டிக் ஆர்கனிசம். அதனால பாக்டீரியா ஆர் காஸ்மோபாலிட்டன் இன் டிஸ்ட்ரிபியூஷன், பாக்டீரியா எல்லா இடத்துலயும் இருக்கும் அப்படின்றாங்க. These organisms show the most extensive metabolic diversity. அதிகமான மெட்டபாலிக் டைவர்சிட்டி எந்த ஆர்கனிசம் கிட்ட தான் இருக்குது? பாக்டீரியா கிட்ட தான் இருக்கு, வேற எங்கேயும் கிடையாது. அது ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? பாக்டீரியா மேபி ஆட்டோட்ரோபிக்கா இருக்கலாம், ஹெட்ரோட்ரோபிக்கா இருக்கலாம். இந்த மோட் ஆஃப் நியூட்ரிஷன், உணவூட்ட முறையில பாக்டீரியா தற்சார்பு ஊட்ட முறையோ அல்லது பிரச்சார்பு ஊட்ட முறையிலோ இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கிங்டம் புரோட்டிஸ்டா இன்க்ளூட்ஸ் ஆல் சிங்கிள் செல்ட் யூகாரியாட்ஸ் such as chrysophytes, dinoflagellates, euglenites, slime mold, protozoa. சரியா? புரோட்டிஸ்டா, கிங்டம் புரோட்டிஸ்டால வந்து யூனிசெல்லுலார் யூகாரியாட்டை வச்சார். அப்ப அதுல என்னெல்லாம் வந்து கிரைசோபைட், டைனோபிளாஜிலேட், யூக்ளினாய்ட், ஸ்லைம் மோல்ட், புரோட்டோசோவா, இது எல்லாத்தையும் கிங்டம் புரோட்டிஸ்டாவில் அவர் வச்சாரு. அதுக்கப்புறம் புரோட்டிஸ்ட் ஆவ் டெஃபைன்டு நியூக்ளியஸ் அண்ட் அதர் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். அதான் சொல்லிட்டேன். அப்ப புரோட்டிஸ்டாவில்னா நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும், வெல் டெவலப்டு செல் ஆர்கனல்ஸ்லாம் இருக்கும். எங்க? புரோட்டிஸ்டாவில். இது எல்லாம் எங்க இருக்காது? எக்ஸப்ட் முனிரா, மற்ற எல்லாத்துக்கும் இது பொருந்தும். ஓகேவா? அதுக்கப்புறம் they reproduce both asexually and sexually. புரோட்டிஸ்டாவில் வரும்போது என்ன பண்ணும்? asexual reproduction இருக்கும், sexual reproduction வந்துருச்சு. ஓகே, members of kingdom fungi show a great diversity in structures and habitat. ரொம்ப முக்கியம், மிக அதிகமா
காணப்படக்கூடியது பிளான்ட்ல எது தெரியுமா இந்த உலகத்துல? ஃபங்கை தான். சரிங்களா? டைவர்சிட்டி எல்லா இடத்துலயும் மோஸ்ட்லி ஃபங்கைய வளரும், அது ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்ட்ரக்சர்லயும் டைவர்சிட்டி, கிரேட் டைவர்சிட்டி இருக்கும், அதிக அளவிலான பல்வகமை காட்டும். ஹாபிட்டட் வாழக்கூடிய இடத்துலயும் ஃபங்கை வந்து கிரேட் டைவர்சிட்டியை காமிக்கும் அப்படின்றாங்க. மோஸ்ட் ஃபங்கை ஆர் சாப்ரோபைடிக். இது நம்ம படிச்சோமா, மட்குண்ணின்னு சொல்லுவாங்க. மக்கி போன பொருள்ல இருந்து தான் அது என்ன பண்ணிக்கும், ஃபுட்டை எடுத்துக்கும். சரிங்களா? இன் தேர் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் தே ஷோ ஏசெக்சுவல் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். எது ஃபங்கைல வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனும் இருக்குது, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் இருக்குது, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனும் இருக்குது. ஏன் இங்க வெஜிடேட்டிவ் சொல்லலாம்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல ஒரு ஒரு பார்ட் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏசெக்சுவல் யூசுவலா நீங்க அனிமல் எடுத்துட்டீங்கன்னா ஏசெக்சுவல் கீழே தான் வெஜிடேட்டிவ் வரும். பிளான்ட்ல வரும்போது தான் வெஜிடேட்டிவ், உடல் இனப்பெருக்கம் தனியா, பாலிலா பால் இனப்பெருக்கம் அப்படின்னு பிரிப்பாங்க. ஓகேவா? Phycomycetes, Ascomycetes, Basidiomycetes, Deuteromycetes are the 4 classes under this kingdom. சரி, ஃபங்கை கிங்டத்துக்கு கீழே மொத்தம் 4 கிளாஸஸா பிரிச்சாங்க. ஃபைகோ, ஆஸ்கோ, பெசிடியோ, டியூட்ரோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. The plant, அதுக்கப்புறம் கிங்டம் என்னது? Plant includes all eukaryotic chlorophyll containing organism. ஆமா, சரியா? பிளான்ட் கிங்டத்துல எதுலாம் குளோரோஃபில்ல வச்சிருக்குதோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, பிளான்ட் கிங்டத்துல வச்சாங்க. Algae, bryophyte, pteridophyte, gymnosperm and angiosperm are included in this group. Plant கிங்டத்துக்கு கீழே algae, bryo, pterido, gymno, angiosperm இந்த 5 plant types-உம் அதுல வச்சிருக்காங்க. ஓகே? The life cycle of plants exhibit alternation of generation. சொன்னேன்னா, ஸோ தாவரங்களுடைய வாழ்க்கை சுழற்சியில ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன், சந்ததி மாற்றம்னு தமிழ்ல சொல்லுவோம். ரைட்டா? அதாவது கேமிட்டோபைட்டிக் ஜெனரேஷன், ஸ்போரோபைட்டிக் ஜெனரேஷன், அப்புறம் மறுபடியும் கேமிட்டோபைட்டிக், ஸ்போரோபைட்டிக், இப்படி மாறி மாறி நடக்கும் அப்படின்றாங்க. Gametophytic and sporophytic generation. The heterotrophic eukaryotic multicellular organism lacking a cell wall are included in the kingdom Animalia. சார் அதே தான், யூகேரியாட் தான், ஆனா ஹெட்ரோட்ரோபிக், அதால ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதே மாதிரி என்ன இருக்காது, செல்வால் கிடையாது. எதுக்கு? அனிமலுக்கு. அப்ப அதெல்லாம் எங்க வச்சாங்க? அனிமல் கிங்டத்துல வச்சாங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், ரெண்டு லைன் காணுமே, எங்க போச்சு? ஒன்றுல இருக்குதா இல்லையா? கூட நான் படிச்சிடறேன்ல. குருட்ஸ்பல் ஜாக்கப் இதுல கொடுத்துருக்காங்களா? பாத்தியா? பார்த்து எழுதிக்கோ. எழுதிட்டியா? குருட்ஸ்பல் ஜாக்கப் டிசீஸ் இதுல என்ன கொடுத்துருக்காங்க? பழைய புக்கு. சரியா? அது எழுதிக்குங்க. சரி, அந்த 2 லைன் சொல்லு. The mode of nutrition of this organism is holozoic. அதாவது அனிமல் கிங்டத்தோடைய மோட் ஆஃப் நியூட்ரிஷன், உணவூட்ட முறை என்றது ஹோலோசோயிக். உணவை ஃபுட்டை வாய் வழியா உள்ள எடுத்துக்கும் அப்படின்றது அர்த்தம். They reproduce mostly by sexual mode. அனிமல்லாம் வந்து மோஸ்ட்லி பாலின பெருக்கத்தின் வழியாக, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வழியா ரீப்ரொடக்ஷன் பண்ணும். Some acellular organisms like viruses and viroids as well as the lichens are not included in the phycon classification. அதாவது வைரஸ், வீரியான், பீரியான், லைக்கன் இதெல்லாம் பைக்கிங் கிளாசிபிகேஷன்ல சேர்க்கல. எதுவும் புது பாயிண்ட்லாம் எதுவும் இல்லை, மோஸ்ட்லி அதே பாயிண்ட் தான் இருக்குது. ஷார்ட்டா, அதாவது லாஸ்ட் மினிட்ல ஒரு ரிவிஷன்னா ஜஸ்ட் சம்மரி படிச்சா போதும் அப்படின்னு. ஓகேவா? ரைட். இதோட உங்களுக்கு என்ன முடியுது?